Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரி வேற லெவல்ல இருக்க போகுது. நீங்க கண்டிப்பா ஷாக் ஆகிடுவீங்க. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கதை ஆரம்பிக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா, பூமிக்கு அடியில ஒரு சீக்ரெட் ரிவர் ஓடிட்டு இருந்துச்சு. அங்கதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. இந்த கற்கள் அந்த ரிவருக்கு பவரை ஏத்தி விட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை உறிஞ்சிறதுக்காக ஒரு ஜெயண்ட் எலிஃபண்ட் டர்ட்டில் அண்டர்கிரவுண்ட் குகைய தன்னோட வீடா மாத்திக்கிச்சு. அந்த பெரிய டர்ட்டில் ஸ்பிரிச்சுவல் குகையோட பவரை உறிஞ்சிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பவர் லெவலுக்கு வந்துடுச்சு. அது ஒரு பெரிய புல் செடிய நோட்டம் விட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பிளட் கிராஸ் செடி ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ல முளைச்சது. அது அந்த ஸ்டோனோட ஒரு பார்ட்டு, இந்த டர்ட்டிலோட ஒரு பார்ட்டு. அது மட்டும் இல்ல, இன்னும் பவர்ஃபுல்லா எவால்வ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் அது. ஷாக்கிங் அந்த பிளட் கிராஸ் செடிய ஸ்கேன் பண்ணிட்டா. அந்த ஜெயண்ட் எலிஃபண்ட் டர்ட்டிலையும் பார்த்துட்டா. அவளுக்கு ஒரு விஷயம் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டர்ட்டில் தான் அவளோட தம்பி ஹனிப்ரீத் பேட்ஜரை அடிச்சு போட்டுச்சுன்னு. சவுத் கிங் எலிஃபண்ட் டர்ட்டிலோட ஸ்ட்ரென்த் அவளுக்கு நல்லா தெரியும். அதனால இந்த டர்ட்டில் இன்னும் டைம் எடுத்து பவர்ஃபுல்லா ஆகிறதுக்கு முன்னாடியே அவனை க்ளோஸ் பண்ணிடணும்னு வந்துட்டா. அந்த பிளட் கிராஸ ஸ்வாகா பண்றதுக்காக ஜெயண்ட் எலிஃபண்ட் டர்ட்டில நெருங்கிட்டா. ஆனா அந்த பெரிய டர்ட்டில் போட்ட ஒரு கர்ஜனையில, ஒரு ஸ்டார்ம்ல சவுத் கிங் அந்த பிளட் கிராஸோட தூக்கி வீசப்பட்டா. ஷாக்கிங்கு ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா அந்த ஜெயண்ட் எலிஃபண்ட் டர்ட்டில் அவளை பார்க்க முடிஞ்சுது. ஷாக்கிங் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவளோட மாஸ்டரை தவிர வேற யாராலையும் அவளை பார்க்க முடியாது. ஒருவேளை இந்த ஜெயண்ட் எலிஃபண்ட் டர்ட்டில் அவளை பார்க்க முடிஞ்சா, அப்போ அதோட பவர் அவளோட மாஸ்டருக்கு ஈக்குவலா இல்ல, அதை விட அதிகமா இருக்கும். இன்னொரு பக்கம் ஜீவ் அண்டர்கிரவுண்ட் குகையில நடக்கிற வைப்ரேஷனை ஃபீல் பண்ணிட்டான். ஷாக்கிங்கு ஏதோ அண்டர்கிரவுண்ட் குகையில மாட்டிக்கிட்டான்னு ஜீவுக்கு புரிஞ்சிடுச்சு. உடனே தன்னோட சென்டிஃபீட் மாதிரி ரூட்ஸ அண்டர்கிரவுண்ட் குகையை நோக்கி அனுப்ப ஆரம்பிச்சுட்டான். அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்போதான் அவனோட கண்ணு டைரக்டர்களோட குளத்து மேல விழுந்தது. அந்த குளத்துல இருந்துதானே ஹனிப்ரீத் பேட்ஜர் காணாம போயிருந்தான். ஜீவோட டவுட் கரெக்டா இருந்தா ஹனிப்ரீத் பேட்ஜர் அவன் இருக்கக்கூடாத இடத்துல போயிருக்கான். அண்டர்கிரவுண்ட் குகையில ஒரே பதற்றம். ஷாக்கிங் அந்த டர்ட்டில் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே டைம்ல ஜெயண்ட் எலிஃபண்ட் டர்ட்டில் ஷாக்கிங்க ஸ்டாப் பண்றதுக்காக தன்னோட பெரிய பெரிய கால்களை தரையில ஓங்கி மிதிச்சுக்கிட்டு இருக்கு. எர்த் குவேக் கிரியேட் பண்ணி டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த எர்த் குவேக் அவ்ளோ பவரா இருந்துச்சுன்னா அந்த அண்டர்கிரவுண்ட் குகை அப்படியே நொறுங்கிடுச்சு. அந்த எர்த் குவேக்கோட ஷாக் தூரத்துல இருந்த ரூல்ஸ் அண்ட் ஃபாக்ஸஸ் ஸ்கவுட்டிங் பார்ட்டிக்கும் ஃபீல் ஆச்சு. ஷாக்கிங்கும் ஜெயண்ட் டர்ட்டிலும் குகைக்கு வெளியே வந்துட்டாங்க. ஓப்பன் ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. சான்ஸை யூஸ் பண்ணி ஷாக்கிங் பறந்து போக ட்ரை பண்ணா. ஆனா ஜெயண்ட் எலிஃபண்ட் டர்ட்டில் அவள அந்த பிளட் கிராஸோட போக விடல. அந்த பெரிய டர்ட்டில் தன்னோட எர்த் பவரை யூஸ் பண்ணி தன்னை சுத்தி ஒரு எர்த் ஸ்பியரை கிரியேட் பண்ணிடுச்சு. ஒரு பேரியரை கிரியேட் பண்ணிடுச்சு. அந்த பிளட் கிராஸ அந்த ஸ்பியருக்குள்ள தன்னோட வச்சுக்குச்சு. அப்போ ஹை ஸ்பீட்ல சில எலிஃபண்ட் டர்ட்டில்ஸ் அந்த ஜெயண்ட் எலிஃபண்ட் டர்ட்டில நோக்கி அப்படியே புல்லட் மாதிரி வந்துச்சுங்க. சவுத் கிங் உத்து பாக்குறா. அந்த ஸ்பியருக்குள்ள அவளோட தம்பி ஹனிப்ரீத் இருக்கான். செம கோபத்துல இருக்கான் பாருங்க. தன்னோட ஃப்ரெண்டோட சாவுக்கு ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கான். ஹனிப்ரீத் 2வது ரவுண்டுக்கு ரெடி. சவுத் கிங் அவனை கத்தி கத்தி ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஒரு லூஸ் மாதிரி அந்த எலிஃபண்ட் டர்ட்டில் மேல பாஞ்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டான். தன்னோட ஷார்ப்பான பற்களால கடிக்கிறான். நகங்களால அந்த டர்ட்டிலோட பாடிய அப்படியே கீறி போடுறான். ஆனா அவன் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிட்ட என்ன பண்ண முடியும்? பார்க்க ஹனிப்ரீத்தோட பற்கள் உடைஞ்சு போச்சு. அவனோட நகங்கள் பிடுங்கப்பட்டுச்சு. ஆனாலும் அவன் விடாப்பிடியா அந்த டர்ட்டிலுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தான் பாருங்க. இங்கதான் நம்ம ஹனிப்ரீத்த பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இவன் ஆப்பிரிக்காவிலையும் சவுத் வெஸ்ட் ஏசியாவிலையும் பார்க்க முடியற ஒரு கார்னிவோரஸ் பாலூட்டி இனம். பழி வாங்கறதுல இவன் அடிச்சுக்க ஆளே இல்ல. பயங்கர பிடிவாதக்காரன். தன்னோட சைஸை விட பெரிய பிரேய கூட சேலஞ்ச் பண்றதுக்கு ஃபேமஸ். இவன் தான் உலகத்திலேயே ரொம்ப ஃபியர்லெஸ் கிரியேச்சர்னு சொல்றாங்க. அந்த பிடிவாதமும் ஃபியர்லெஸ் குணமும் தான் ஹனிப்ரீத் பேட்ஜரை அந்த எலிஃபண்ட் டர்ட்டில் கிட்ட சண்டை போட வச்சது. பார்க்க ஹனிப்ரீத் எனர்ஜியால அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சுட்டான். தன்னையே சுருட்டிக்கிட்டு ஃபுல் ஸ்பீட்ல நாலா பக்கமும் இருந்து அந்த எலிஃபண்ட் டர்ட்டில தாக்க ஆரம்பிச்சுட்டான். தன்னோட லைட்னிங் அட்டாக்ஸால அந்த டர்ட்டில அப்படியே கருக வச்சுக்கிட்டு இருந்தான். தன்னோட தம்பிய பார்த்து இன்ஸ்பயர் ஆன நம்ம ஷாக்கிங் சும்மா இருக்க மாட்டா இல்ல. அவளோட டெலிகினெட்டிக் பவரை யூஸ் பண்ணி பெரிய பெரிய கற்களை தூக்கி அந்த எலிஃபண்ட் டர்ட்டில் மேல தூக்கி போட ஆரம்பிச்சுட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஏரியா அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. டர்ட்டில் அமைதியா இருக்கிறத பார்த்து ஷாக்கிங்கும் ஹனிப்ரீத்தும் ஜெயிச்சிட்டோம்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அவங்களோட சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு. நம்ம எலிஃபண்ட் டர்ட்டில் இப்போ திரும்பவும் எழுந்து நின்னுடுச்சு. ஃபுல் பவர்ல வந்துடுச்சு. ஒரே ஒரு அடிதான். நம்ம ஹனிப்ரீத் 200 மீட்டர் தூரத்துல போய் விழுந்துட்டான். இதை பார்த்த ஷாக்கிங் எப்படி சும்மா இருப்பா? இன்னும் பெரிய பெரிய கற்களை தூக்கி அந்த டர்ட்டில் மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஆனா அந்த எலிஃபண்ட் டர்ட்டிலோட பாடிக்கு முன்னாடி அந்த கற்கள் எல்லாம் வெறும் தூசி மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம டர்ட்டில் பயங்கர கோபத்துல ஒரு எனர்ஜி பாம்ப ஷாக்கிங்கை நோக்கி ஏவுது. ஆனா அது அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி ஹனிப்ரீத் அந்த டர்ட்டிலோட ஃபோக்கஸை டிஸ்டர்ப் பண்ணிட்டான். அந்த எலிஃபண்ட் டர்ட்டிலோட அட்டாக் ஃபெயில் ஆயிடுச்சு. ஹனிப்ரீத் அவ்ளோ பிடிவாதமா இருந்தான். தன்னோட கடைசி மூச்சிலையும் அவன் ஃபைட் பண்றதுக்கு ரெடியா இருந்தான்.
திரும்பவும் அந்த எலிஃபென்ட் டர்ட்டில அட்டாக் பண்ணிட்டான். நம்ம எலிஃபென்ட் டர்ட்டில் சம கோபத்துல கொந்தளிக்க ஆரம்பிச்சிடுச்சு. தன்னோட பெரிய கால்களால ஹனிப்ரீத்த மிதிச்சு கொல்லப்போற நேரத்துல ஒரு பெரிய லாக் வந்து அந்த டர்ட்டில அடிச்சு 200 மீட்டர் தூரத்துல தள்ளி போட்டுடுச்சு. அந்த லாக் எங்கிருந்து வந்துச்சுன்னு பாக்குறீங்களா? லெவல் 2 ஓட சென்டிபீட் மாதிரி ரூட்ஸ் அங்க வந்து சேர்ந்துடுச்சு. டோம் ஹவுஸோட ரூட்ஸ் அப்படியே ஜெயண்ட் சைஸுக்கு மாறிடுச்சு. அந்த ரூட்ஸ் அவ்ளோ பெருசா இருக்குன்னா நம்ம ஜெயண்ட் எலிஃபென்ட் டர்ட்டில் கூட அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன புழு மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ரூட்ஸ பாதி செத்த ஹனிப்ரீத் பேட்ஜரை அப்படியே பிடிச்சுக்குச்சு. சுத்தி அப்படியே படர ஆரம்பிச்சிடுச்சு. உடனே நம்ம ஜீவ் சவுத் கிங்கிட்ட கனெக்ட் ஆகி ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணி அந்த பேட்டிலோட வியூவை அவளுக்கு காட்டச் சொல்லுச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பீக்ல இருக்கிற ஜெயண்ட் எலிஃபென்ட் டர்ட்டிலுக்கும் நம்ம ஜீவுக்கும் இடையில இப்போ ஒரு பயங்கரமான போர் ஆரம்பமாக போகுது. சோ காய்ஸ், இதான் ஸ்டோரி. அடுத்த பார்ட்ல என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க